உலக மக்கள் அனைவருக்குமே சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலசித்தர் பாலஜனா சிறந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குரு வக்ர பயிற்சி பலன்கள். இந்த குரு வக்ர பயிற்சி பலன்கள் யாருக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு மிதுன ராசிக்கு இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது குரு பகவான் ஒருத்தர் மட்டும்தான் நல்லது செய்யக்கூடிய, இருக்கும் இடத்திலும் பார்க்கும் இடத்தையும் நல்லதே செய்யக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் மட்டும்தான். அப்ப அவர் வக்ரமாகும் பொழுது கெட்ட, அதாவது ஒரு முக்கியமான காரியத்திலிருந்து உங்களை காப்பாற்றி நல்லது நடக்கக்கூடிய ஒரு நல்லதை செய்யக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த குரு வக்ர பேச்சு. இந்த காரியத்தை செய்யாத, இதனால நீ உனக்கு பெரிய பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு அதை தடுத்து நிப்பாட்டிட்டு வேற வழியில உங்களுக்கு நல்லதை உருவாக்கக்கூடிய ஒரு சிறந்த காலம்தான் இந்த குரு வக்ர பயிற்சி என்பது. சரிங்களா? அதாவது மாதா பிதா குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு, நீங்க ஒரு இதை ஆரம்பிக்கும் போது ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனைகள், ஒரு வேலையோ ஒரு தொழிலோ ஒரு வேலைக்கான முயற்சிகளோ ஆரம்பிக்கும் போது யாராவது பெரியவங்க வேணாம் இது வேணாம் பண்ணு ஆட சொல்லுவாங்க. அது அவங்களா சொல்லல, இந்த குரு சொல்ல வைப்பார். அது சரியா இருக்கும். பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி அது ஒரு பெரிய பிரச்சனையா வரும். அப்பா எங்க அப்பா அன்னைக்கு சொன்னாரு அப்படின்ற ஒரு நிலை வரும். அந்த மாதிரி காப்பாற்றி வேற நல்ல இடத்துல உங்களை உட்கார வைக்க, நல்ல தொழிலில் உட்கார வைக்கக்கூடிய, நல்ல வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்குறதான் குரு வக்ர பயிற்சின்னு சொல்லக்கூடியது. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இப்ப இந்த குரு வக்ர பயிற்சி புரட்டாசி 29 முதல் ஐப்பசி தை 29 வரை, புரட்டாசி 29 முதல் தை 29 வரை, 17/10/2024 முதல் 11/2/2025 மறந்துடாய் 2025 வரை. சரிங்களா? அதற்குரிய ஒரு சிறப்பு யோக பலன்களை மிதுன ராசிக்கு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பொதுவாக இன்னைக்கு உங்களுடைய ஒவ்வொரு மனிதனுடைய, அதாவது உங்களுடைய பிரச்சனைகள், உங்க குடும்பத்தினுடைய வேதனைகள், ஒவ்வொருவருக்கும் என்ன காரியங்கள் நடக்காமல் தடைபட்டு கொண்டிருக்கிறது, அப்படி ஒவ்வொரு குடும்பத்தின் பிரச்சனை, ஒவ்வொரு தனிமனிதன் பிரச்சனை, இதையெல்லாம் நல்லபடியாக சரியாக பல நன்மைகள் நடக்க வேண்டும், நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காக, ஒரு பிரச்சனைகள் தீர வேண்டும் என்பதற்காக ஒரு ஜோதிடரை, ஒரு ஜோதிட சாஸ்திரத்தை அணுகும் பொழுது எந்த அளவுக்கு அது சரியாக நடந்திருக்கிறது என்றால், உங்கள் வேதனைகள் நாள்களில் எத்தனையோ இடத்துல அங்க பார்க்கிறோம், இங்க பார்க்கிறோம், இங்க பார்த்தா நல்லா நடக்குமா, அங்க பார்த்தா நல்லா நடக்குமா அப்படின்னு அலைஞ்சு தெரிஞ்சு பார்க்கிறோம். ஆனா எங்களுக்கு ஏமாற்றம் தான் இருக்கு, எதுக்கும் எங்களுக்கு நல்லதே நடக்கலை. ஒரு ஜோசியர் சொன்ன பலன்கள் நல்ல வழியே நல்லது நடக்கல அப்படின்னும் போது, ஒரு ஜோதிடர்களும் ஒரு ஜோதிட சாஸ்திரத்தின் மூலமும் ஒரு சொன்ன பலன்கள் சரியாக நடக்கவில்லை என்றால், திரும்ப திரும்ப சொல்றேன், ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இறைவன் பிரம்ம விதியால், பிரம்ம விதியால் நிர்ணயிக்கப்பட்டதான் உங்களுடைய தலையெழுத்து. பிரம்ம வேத சாஸ்திரத்தில் உருவாக்கப்பட்டதான் உங்கள் தலையெழுத்து என்று சொல்லக்கூடிய ஜோதிட சாஸ்திரம். ஆக இறைவனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஆக உங்களுக்கு என்ன பிரச்சனை? உன் பிள்ளைங்கள படிப்பு இல்லையா? இல்லை கல்யாணம் எத்தனை வருஷம், 5 வருஷம் 6 வருஷம் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்குறீங்களா, மாப்பிள்ளை பார்க்குறீங்களா? வேலை, அரசு உங்க பிள்ளைகளுக்கு வேற எத்தனை வருஷம் கிடைக்காம இருக்கு, அரசாங்க வேலை கிடைக்கலையா? கல்யாணம் முடிஞ்சு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையா இருக்கு, ஒரே பிரச்சனையா இருக்கா, சொத்து பிரச்சனையா இருக்கா, இல்ல கல்யாணம் முடிஞ்சு குழந்தை இல்லாம இருக்கா, வேற ஏதாவது வீட்டில் என்ன கோளாறு ஓடிக்கிட்டு இருக்கு? இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முறை அங்கங்க அலைஞ்செறிஞ்சு வேதனைப்பட்டு நடக்கலன்னு சொன்னவங்களுக்கு எங்க என்ன உத்தரவாதம்? ஒரு முறை ஜாதத்தோட கையில தூக்கியாச்சுன. ஏனென்றால் பிரம்ம வேத சாஸ்திரத்தில் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில். ஆக அந்த பிரம்ம வேத சாஸ்திரத்தின்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும், நிச்சயமாக உங்கள் பிரச்சனைகள் தீரும் என்ற உறுதி உத்தரவாதம். குரு வக்ர பயிற்சி பலன்கள் இன்னைக்கு மிதுன ராசிக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த புரட்டாசி 29 முதல்
தை 29 வரை 120 நாட்கள். இதற்குரிய ஆங்கில தேதி 17/10/2024 முதல் 11/2/2025 வரை 2025 வரை. அதை மறந்துடாதீங்க சரிங்களா. 10வது மாதம் ஆரம்பிச்சு 2024 ஆரம்பிச்சு 2025 2வது மாதம் வரைக்கும் வக்ரமாகக்கூடிய 120 நாட்கள். இப்ப இந்த மிதுன ராசிக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு வக்ரமாகக்கூடிய குரு எப்பொழுதுமே மிதுன ராசிக்கு 7ஆம் இடத்துக்குரிய ஒரு குரு பகவான், அதே 7-10க்குரிய குரு பகவான் 12ஆம் இடத்துக்கு வரும் பொழுது ஒரு நல்ல ஒரு யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய, சொத்துக்களை ஏற்படுத்தக்கூடிய நல்ல இடம், நல்ல ஒரு தொழில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய இடம். முக்கியமா சொந்த தொழிலுக்கு 10ஆம் இடத்துல தான் சில பேர் இருக்கணுங்கிறோம் அப்படி இருக்குன்பாங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த 12ஆம் இடத்துல இருக்கிற குருனால சொந்த தொழில் அமோகமா சிறந்த முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். சொந்த தொழில் இந்த பொதுவாக கமிஷன் தொழில்கள், சிட் ஃபண்டு, கொடுக்கல் வாங்கல், கமிஷன் சொற்கள் வாங்கல் எல்லாமே இதில் ஏற்படுறதா. அந்த மாதிரி தொழிலில் அந்த மிதுன ராசிக்கு அரசியல் இருந்தாலும் சரி, ரியல் எஸ்டேட் தொழில் பார்க்கக்கூடியவங்க அவங்களுக்கெல்லாம் நல்ல சிறந்த ஒரு முன்னேற்ற காலமாக ஏற்படும். இப்போ குரு பகவான் சரம், ஸ்திரம், உபயம் என்று 3 இடங்களை பார்க்கக்கூடியவர். சரராசி, ஸ்திரராசி, உபயராசியை தனது பார்வையாக சரம், சிரம், உபயம், சரம், சிரம், உபயம் என்று சொல்லக்கூடிய 3 இடங்களை அற்புதமாக பார்த்து பலன் தரக்கூடியவர். அந்த பார்க்கும் அதாவது இருக்கும் இடத்தை பலனை விட பார்க்கும் இடத்தின் பலன்கள் அப்படியே ஜொலிக்கும். அற்புதமான பலன்களா இருக்கும். பார்க்கும் இடத்துல பார்க்கும் இடத்தை நல்ல உச்சத்துக்கு கொண்டு போயிடுவார். சிறப்பான யோகத்தை ஏற்படுத்துவார் பார்க்கும் இடங்களில். அப்படி இப்ப மிதுன ராசிக்கு எந்த இடத்தை முதல்ல பார்க்கிறார் அப்படின்னா 12லேருந்து 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 4ஆம் இடத்தினுடைய யோகம் என்ன? இடம், வீடு, வாசல், சொத்துக்கள், கல்வி யோகம். முதலில் கல்வி யோகம், வீடு, வாசல், சொத்துக்களை பெறக்கூடிய யோகம், நல்ல உத்தியோகம் பெறக்கூடிய இடம், நல்ல வியாபாரம் விருதியாகக்கூடிய இடம், இது எல்லாமே சிறப்பா இருக்கும் 4ஆம் இட பார்வையா. அதாவது 4ஆம் இடத்தை பார்க்கும்போது அடுத்து விருச்சிக ராசியை மிதுன ராசிக்கு 6ஆம் இடமா பார்க்கும் பொழுது வேலை வாய்ப்பு, நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். புரிஞ்சுட்டீங்களா? நல்ல வேலை உறுதியாக, தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும், கடன் நிவர்த்தி அடையும், கடன் பிரச்சனைகள் நிவர்த்தி அடையும். ஏற்கனவே கொடுத்த பணம் கடன் கொடுத்த வரைக்கும் வர வைக்க, அது ஏற்கனவே அதாவது வட்டி கொடுத்து தொழில் பார்க்குறவங்க, கமிஷன் தொழில் பார்க்குறவங்க நல்ல ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு இடம் சொல்லியாச்சு. வக்ரமாகும் போது அதை விட கூடுதலாக நமக்கு வருமானம் ஏற்படும். அதாவது கெட்டதிலிருந்து நம்ம தவிர்த்து நல்லது நடத்தக்கூடிய ஒரு யோகத்தை ஏற்படுத்தக்கூடியது அந்த வக்ரம். ஒரு முக்கியமாக ஒரு தொழிலை ஆரம்பிக்கும் போது அதில் சின்ன பிரேக் ஆகிடும். எதனால ஏற்படும்? குரு வக்ரமாகும் போது அதே வக்ரமான காலத்தில் திரும்ப ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுத்தும், அந்த தொழில் வாய்ப்புகள் ஏற்படுத்தும், நல்ல வேலை கிடைக்கும். அதை செய்யறது அந்த குரு வக்ர பயிற்சி. புரிஞ்சுட்டீங்களா? ஆக மிருகசீர்ஷம் 1ஆம் பாதத்திலிருந்து 2ஆம் பாதத்துக்கு 1ஆம் பாதத்துக்கு போறாரு, அப்புறம் ரோகிணி 4ஆம் பாதத்துக்கு போறாரு, அப்புறம் ரோகிணி 3ஆம் பாதத்துக்கு போறாரு. அடுத்து விருச்சிக ராசிக்கு, அதே விருச்சிக ராசியில இவருக்கு பார்வை, விருச்சிக ராசியில ஒரு பார்வை மிதுன ராசிக்கு 6ஆம் இடமா இருக்குது. அதே நேரம் மிதுன ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 6, 7, 8ஆம் இடம் மகர ராசியை பாகிஸ்தானமா பார்க்கிறார். 8ஆம் இடம் என்பது ஒரு தொழிலுக்கு லாபத்தை தரக்கூடிய ஒரு முக்கியமான இடம். ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி, ஒரு உத்தியோகமாக இருந்தாலும் சரி,
அதாவது 8ஆம் இடம் தடைகள், எந்த தடைகள் இருந்தாலும் அந்த தடையெல்லாம் தகர்த்தெறிந்து சாதனை படைக்கக்கூடிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த இடம் தான். அந்த இடத்தை பார்க்கும் பொழுது அதனுடைய பலன்கள் அதிகப்படும். மற்றவர்களால் ஏற்பட்ட தடைகள் நீங்கி நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய சிறந்த ஒரு காலமாக ஏற்படும். தடைகள் தகர்த்தெறியப்படும். முன்னேற்றங்கள் முடுக்கி விடப்படும். நல்ல வேலை வாய்ப்பு, வருமானம், முன்னேற்றங்கள் உறுதியாக ஏற்படுத்தும். அடுத்தவர்கள் பார்த்து வியக்கக்கூடிய அளவுக்கு சிறந்த முன்னேற்றமாக மிதுன ராசி உறுதியாக ஏற்படும். சங்கடப்பட வேண்டியதில்லை. மிதுன ராசிக்கு டாப்ல இருக்கு, அதுல எந்த மாற்றமே இல்லை. என்ன அப்பப்ப கொஞ்சம் வைத்திய செலவுகள் அது இருக்குதான் செய்யும். அதனால் நல்ல முன்னேற்றங்கள், தொழில் வருமான முன்னேற்றங்கள், சொந்த தொழில் பார்க்குறவங்களுக்கு நல்ல டாப்ல இருக்கக்கூடிய நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ள சிறந்த முன்னேற்றங்கள் ஏற்படும். அதில் எந்தவித மாற்றமே இல்லை. இந்த குரு வக்ர பயிற்சி என்பது நிச்சயமாக ஒரு நல்ல பொருளாதார முன்னேற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தும் மிதுன ராசிக்கு. அதில் பொருளாதாரம், வேலை வாய்ப்பு, திருமண யோகங்கள், புரிஞ்சுட்டீங்களா? நல்ல வியாபாரம், வருமானம், முன்னேற்றங்கள் அதிகப்படக்கூடிய காலங்கள். சொந்த தொழில் நல்லபடியாக மீண்டும் நல்ல சொந்த தொழில், புதிய தொழில் உருவாக்கக்கூடிய நல்ல காலங்கள். அரசு வேலைக்கு முயற்சி பண்ணி அந்த அரசு வேலை கிடைக்கக்கூடிய காலங்கள். இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் மிதுன ராசி. அதில் மாற்றமே இல்லை. இதில் ஏதாவது நடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக கீழே நம்பர் நோட் பண்ணிக்கங்க. உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் என்ன தவறு இருக்குது, என்ன கோளாறு இருக்குன்னு பார்த்துருவோம். அப்படி நடக்கலைன்னா உங்களுக்கு இது நடக்க மாட்டேங்குது, நாங்கள் எத்தனையோ முயற்சி பண்ணுறோம், எதுவுமே எங்களுக்கு நடக்கலை அப்படின்னு வேதனைப்பட்டீங்கன்னா கீழே நம்பர் இருக்குது, நோட் பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. கண்டிப்பாக உலகத்தில் எங்கேயும் சொல்லாத நல்ல விளக்கங்கள் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. திரும்ப சொல்கிறேன், இல்லைங்க நான் இங்கே எத்தனையோ இடத்துல பார்த்துட்டேன், எங்கே நடக்குது அப்படின்னு வேதனைப்பட்டீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய உறுதி உத்தரவாதம் தான். ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். ஏன்னா பிரம்மனால், இறைவனால் உருவாக்கப்பட்டதன் ஜோதிட சாஸ்திரம். பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. 18 சித்தர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் உருவாக்கப்பட்ட அந்த ஜோதிட சாஸ்திர முறைப்படி உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தை சரியாக கணித்து நடக்காத காரியத்தை நல்லபடியாக நடத்தி அடைக்கக்கூடியதான் இந்த சித்தர் வாக்கு ஜோதிடம். ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை. எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை எடுத்துட்டு 8 வரைகளும் என்ன பார்த்து நடக்கலன்னு வந்துடக்கூடாது. கல்யாணம் முடியலையா, வேலை கிடைக்கலையா, குழந்தை இல்லையா, அரசாங்க வேலை கிடைக்கலையா, கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளா, வீட்டில் கணவன் மனைவி பிரச்சனைகளா, நிம்மதி போச்சுங்க வாழ்க்கையிலே. நான் சிரிச்சே ரொம்ப நாள் ஆச்சு, நான் தூங்கியே ரொம்ப நாள் ஆச்சு. என்ன கால கொடுமை தெரியும் எனக்கு இப்படி நடந்துகிட்டு இருக்கு. பாத்துருமே ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது பாத்துருமே. எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை கையில் எடுக்கிறீங்களா, என்ன பார்த்து நடக்கலன்ற வார்த்தையே வரக்கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? இல்லை நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.